வெல்கம் பேக் டு போனாத்லெக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தந்தூரி ப்ரான்ஸ் தவாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்காக நான் இந்த டைகர் ப்ரான்ஸை ஒரு 10 எடுத்துருக்கேன். நான் பெரிய பெரிய ப்ரான்ஸு சின்னதுலேயும் பண்ணலாம், ஆனால் இதில் பெருசில் பண்ணும் போது ஒரு நல்லாயிருக்கும். இதுக்காக கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நான் அப்புறம் மேரினேட் பண்ண போகிறேன். முதல்ல ப்ரான்ஸை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லா ப்ரான்ஸையும் இந்த ஷெல்லை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த வெயின்ஸையும் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா அதனால தான் சில பேருக்கு ப்ரான்ஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ப்ரான்ஸும் இந்த ஷெல்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த உள்ளே இருக்கிற அந்த வெயின்ஸை இது மாதிரி நான் நைஃப்பில் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் இப்போ எல்லாம் எடுத்து க்ளீன் ஆகிடுச்சு. இதில் நான் இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் தயிர் அது ஒரு டேபிள் ஸ்பூன், இது வறுத்த கடலை மாவு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடுறேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ், கொஞ்சம் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, அப்புறம் இது கொஞ்சம் நல்லெண்ணெய் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 1 ஹவருக்கு இதை நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா ஊறுறதுக்கு. அந்த ஸ்க்யூவர்ஸ் நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த தந்தூரி ப்ரான்ஸ்னால அதில் அந்த கொஞ்சம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக சின்ன சூடான கறி துண்டில் கொஞ்சம் நெய் விட்டு அந்த ஸ்மோக் வரும்போது தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு இந்த மேரினேட் ஆகிட்டு. இப்போ இந்த ஸ்க்யூவர்ஸில் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தவாவில் போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இது ஃப்ரை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு, ஏன்னா பெரிய ப்ரான்ஸ்னால். இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் அந்த தவாவும் கொஞ்சம் சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வச்சு வறுத்து எடுத்துருவோம். இது ஈவனாக ஃப்ரை ஆகிறதுக்காக நான் அப்பப்போ கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இதுக்கு மேலே தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். நான் எல்லா சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக இதை ஈவனாக குக் ஆகிற அளவுக்கு விட்டுட்டேன். இப்போ இந்த ஆல்மோஸ்ட் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது நான் இதை எடுத்துடுறேன் எல்லாத்தையும். இதுக்காக நான் ஒரு மின்ட் சட்னி ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் புதினா ஒரு 2 பஞ்ச் அளவுக்கு புதினா, நான் அது பச்சை மிளகாய் பெரிய மிளகாய் இருக்கிறதுனால 1 போட்டுக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 லெமன், இது ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், இதையும் சேர்த்து தண்ணியெலாம் விடாமல் வெறும் இந்த தயிரோட அந்த ஈரப்பதத்தோடு இந்த சட்னி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த தந்தூரி ப்ரான்ஸ் மின்ட் சட்னியோட ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஸ்டார்டராக இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.